வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அகமதாபாத்தில் உள்ள நாரன்புராவில் இந்தியாவின் மிகப்பெரிய நவீன விளையாட்டு வளாகத்தை திறந்து வைத்தார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய விளையாட்டுகளில் ஏற்பட்ட மாற்றத்தை எடுத்துரைத்த அவர் 2047 ஆண்டிற்குள் இந்தியா விளையாட்டில் ஒரு தலைசிறந்த நாடாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நிலையான விவசாய முறையை ஊக்குவித்தல் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ள தேசிய வேளாண் மாநாடு ரபி அபியான் 2025க்கான நிகழ்ச்சியை அவர் தலைமையேற்று நடத்தவுள்ளார். 2 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் நாடு முழுவதும் உள்ள விவசாய நிபுணர்கள், விஞ்ஞானிகள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் மூத்த பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது தொடர்பான நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற குழுவின் 2 நாள் தேசிய மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடக்கி வைத்தார். ஆந்திர பிரதேச மாநிலம் திருப்பதியில் நடைபெறும் இந்த மாநாட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களின் சமமான பங்களிப்பால் மட்டுமே நாட்டின் முன்னேற்றம் சாத்தியமாகும் என்று கூறினார். ஹிந்தி தினத்தை முன்னிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்திய மொழிகள் ஆத்ம நிர்பர் பாரதத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் பஞ்சாப் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். 2 நாள் பயணமாக பஞ்சாப் சென்றுள்ள அவர், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் துணை நிற்க வேண்டிய நேரம் இது என்றும் கூறினார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.